Hi all, welcome back to Curry Culture. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பரோட்டாவும் பீஃப் கறியும். இந்த ஒரே வீடியோவில் 2 ரெசிபியுமே அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் பார்ட் 2ல் பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன். ரொம்ப முத்தலான கறியாக இல்லாமல் இலசாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சள் போட்டு கழுவிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவில் 2 பச்சை மிளகா மட்டும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு 3 தக்காளி பழம் தேவைப்படும். அதில் பாதியை நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதாவது 1.5 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு பாதி லெமன் இது கூட பிழிஞ்சிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 6 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பீஃப் 70% வெந்திருந்தால் போதும். பாக்கி நம்ம கிரேவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும், 4-5 போல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். இதில் நான் எந்த எண்ணெயும் சேர்க்கலை. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கூல் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழம், அதாவது அந்த 1.5 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகி கிடைக்கணும். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பீஃப் செய்யும்போது கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா: 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். மசாலா பொடியெல்லாம் சேர்த்த உடனே நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் மசாலா வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்சுருந்த பீஃபை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி அலசி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கடைசியாக சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தரும். பீஃப் ரொம்ப ஹீட்டுங்கிறதுனாலையும் நம்ம நிறையா மசாலா சேர்த்துருக்கோங்கிறதுனாலையும்
இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம உடம்பை குளிர்ச்சி பண்ணி தரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான பீஃப் கறிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பரோட்டா தான். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.